திருவிக அரசு கலைக்கல்லூரி முதல்வர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுடன் இராமலை செய்திய ராஜசேகர், மாணவர்களுடைய போராட்டத்திற்கு காரணம் என்ன? தேவப்பிரியன், திருவாரூர் அருகே கிடாரங்குண்டான் என்கிற இடத்துல திருவிக அரசு கலைக்கல்லூரி என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியின் முதல்வராக கீதா என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் ஏற்கனவே உயர்கல்வித்துறையோட கல்லூரி கல்வி இயக்குநராகவும் பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது எழுப்பி வந்ததாக கூறி அவரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உயர்கல்வித்துறையோட கூடுதல் செயலாளர் முதன்மை செயலாளர் கார்த்திக் அவர்கள் அவரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்காங்க. அதற்கான அந்த ஆணையை அவரிடம் இன்று வழங்க வந்த பொழுது அதை அங்கு மாணவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி வளாகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் நேரடியாகவே காண்பித்து வருகிறார். சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகம் முழுவதுமாக அமர்ந்திருந்து இதற்கு ஒருபோதும் இந்த ஆணையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மீண்டும் கல்லூரி முதல்வராக அவரே வர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மாணவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது திருவாரூர் டிஎஸ்பி நேரடியாக மாணவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கிறார்கள். இருந்தபோதிலும் மாணவர்கள் அவர்களின் பேச்சுவார்த்தைக்கு சமாதானம் கொடுக்காமல் எங்களுடைய முதல்வர் மீண்டும் கல்லூரியில் நியமிக்கப்பட வேண்டும், அவர் மீது எந்த குற்றச்சாட்டு உண்மையானது அல்ல, அவர்கள் மீது போலியான முறையில் குற்றச்சாட்டு என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலேயே அவர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆகையால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அவரை மீண்டும் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக கல்லூரி கல்வி இணை இயக்குநர் தஞ்சாவூர் மண்டலத்தில் இருந்து அதிகாரிகள் அவருக்கான அந்த தற்காலிக பணியிடை நீக்க ஆணை கொடுக்க வந்தவர்களை அந்த வாகனத்தை மறைத்து முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அந்த வாகனத்தை இங்கிருந்து நாங்கள் ஒருபோதும் வெளியே விட மாட்டோம். தொடர்ந்து அந்த கல்லூரி முதல்வர் கீதா அவர்களை இங்கு பணியில் சேர விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்து தான் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேவப்பிரியன், இந்த விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர். வந்தே பாரத் ரயில்கள்